சுவையான வத்தல் குழம்பு. தயிர் சாதம். நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த தயிர் சாதத்துல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தயிர் சாதமே ஏன் நிறைய வீடுகள்ல ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. இது ஏன் நம்ம வீட்டுல செஞ்சா இப்படி வரல, இது ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சுவையா அருமையா தண்டக்குள்ள போட்டோன்னு அப்படியே உள்ள போற மாதிரி ஒரு அருமையான தயிர் சாதம் சுவையா எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி கழுவி ஊற வைத்தது, 1/2 கப் கெட்டி தயிர், 3/4 கப் பால், சிறிய துண்டு கேரட் துருவியது, 1 தேக்கரண்டி ஜீரகம், 1 தேக்கரண்டி கடுகு, சிறிதளவு கருவேப்பிலை இலைகள், 3 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது, சிறிய துண்டு இஞ்சி பொடியாக அரிந்தது, சுவைக்கேற்ப உப்பு மற்றும் தாளிப்பதற்கு எண்ணெய். இப்போ இதை நம்ம தயிர் சாதத்துக்கு முதல் படியிலிருந்து பார்க்க போறோம். அதாவது தயிர் சாதத்துக்கு நீங்க அரிசியை வேக வைக்கும் போது குக்கர் பாத்திரம் அல்லது நீங்க பொதுவா எதுல அரிசி வேக வைப்பீங்களோ அதுக்கு 1:3 என்ற விகிதத்துல தண்ணி ஊத்திக்கணும். ஏன்னா பொதுவா நம்ம மத்த சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் 1:2, 1:1.5 அப்படின்ற பக்குவத்துல அல்லது விகிதத்துல ஊத்துவோம். அப்ப என்ன ஆகும்னா அந்த சாதம் உதிரியா தனித்து நிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த தயிர் சாதத்துக்கு அது நல்லா குழையணும், அதனுடைய உருவம் மாறுபடணும் அப்படின்றதுனால 1:3 என்ற விகிதத்துல தண்ணீர் ஊத்தி நல்ல குழைய நீங்க வேக வச்சு. இப்போ இதை நான் மூடி நல்லா 5-6 பிரஷர் விசில் வர அளவுக்கு அடுப்புல வச்சு எடுக்க போறேன். நம்ம தேவையான பிரஷர் விசில் வந்தோடனே குக்கரை அல்லது சமைக்கிற சாதத்தை வெளியில எடுத்துடலாம். குக்கரை அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சுட வச்சுக்கலாம், அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் படிப்படியா பார்க்கலாம். இதுல சில சிக்கல்கள் எங்கேயும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அரிசியை வேக வைக்கிறது முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த குக்கரை எடுத்துட்டதுக்கு அப்புறமா முழுவதுமா நல்லாவே ஆறி உலர்ந்து போயிடுறது அந்த பக்குவத்துக்கு இதை கொண்டு வரவே கூடாது. நல்ல மெத்து அதாவது ஒரு மிதமான சூடு இருக்கணும். அந்த மிதமான சூடு இருக்கும்போது குக்கரை திறந்துடலாம். பாத்தீங்களா? இதுல இருந்து ரைஸ் குக்கரோ அல்லது எந்த பாத்திரம் உபயோகப்படுத்தினாலும் சரி, இதனுடைய பக்குவம் இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்ல இருக்கும்போது எடுத்துடணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறது என்னன்னா, இது எதுக்காக நம்ம இப்படி வெதுவெதுப்பான சூட்ல எடுத்தோன்னு. அப்பதான் என்ன ஆகும், நீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு இப்படி அமுக்கும் போது அந்த சாதத்தின் பக்குவம் நல்லா தனித்தனியா இருக்கிற சாதம் உடைஞ்சு கொடுக்கும். அப்ப அழுந்திடும். இதனால குழஞ்சே கொடுக்காது, தனித்தனியா இருக்கும். அப்போ தயிர் சாதத்துக்கு சுவையே கம்மியா இருக்கும். இப்போ பாத்தீங்களா, நம்ம ரொம்ப சுலபமா சாதத்தை குழைச்சிட்டோம். இப்போ நம்ம முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சாதம்ன்றதுனால கொஞ்சம் அதிகப்படியா தேவைப்படும். அடுத்தது நாம் தாளித்து வைத்த பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் இந்த ஜீரகத்தின் சுவை நல்ல சாப்பாடோட கலக்கணும். அதனால நல்லா இப்போ திரும்பவும் அழுத்தி கிளறுவோம். பாத்தீங்களா, நல்லா கலந்துட்டோம். இப்போ இது வெதுவெதுப்பா இருக்கு. இந்த பக்குவத்துல தயிரை சேர்க்கக்கூடாது. இப்போ பாலை முதல்ல சேர்த்துக்கலாம். நீங்க சாதத்தை நல்லா குழைச்சிருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி அது பாலை உள் வாங்கிக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா குழைக்கிறோம். இப்போ பாருங்க, சாப்பாட்டின் பக்குவத்தை பாருங்க, கெட்டிமான பக்குவத்துல இருக்கு. இப்போ அதனுடைய வெப்பநிலையும் மாறிடுச்சு. இது சூடாவோ வெதுவெதுப்பினோ இல்லை. இப்போ நம்ம இது கூட தயிரை சேர்க்கலாம்.
இப்போ திரும்பவும் இங்கே தயிரின் அளவை பற்றி சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம ரொம்ப சூடான சமயத்தில் அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போதோ, நம்மளுடைய பிரயாணத்துக்காக இந்த தயிர் சாதத்தை எடுத்துகிட்டு போகிறோம், கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா புளிப்பு அதிகமாயிடும். அப்போ இதில் பாதி அளவே தயிரை உபயோகப்படுத்திட்டு மீதி அளவுக்கு திரும்பவும் பாலையும் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் வெளியில் அல்லது குளிர்ச்சியான இடங்களில் இருக்கிறவங்க வந்து இதே அளவான தயிரை உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா சரியான பக்குவத்தில் இருக்குது. ரொம்ப அதிகமான கட்டி பக்குவத்தில் இல்லாமல் அழகாக ஒரு கூழ் மாதிரி தொண்டைக்குள்ளே போட்டால் இறங்குற பக்குவத்தில் இருக்குது. இது திரும்பவும் இது வந்து கட்டி ஆகிடும். நீங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இதை சாப்பிட்டீங்கன்னா, அப்படி சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு கால் பக்குவம் வந்து இப்படியே இருக்கும். இதுதான் தயிர் சாதத்தின் பக்குவம். இப்போ இதுக்கு மேலே அலங்கரிக்கிறதுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் நம்மக்கிட்ட அந்த நம்ம சமயத்தில் இருக்கிற பொருள் மாதிரியும் திராட்சை பழங்கள், மாதுளை பழம் அல்லது இந்த கேரட்டை சமைக்க வேண்டாம், நல்லா சுத்தமாக கழுவி நல்ல தேவைக்கேற்ப துருவிக்கிட்டு உபயோகப்படுத்தலாம். என்ன நண்பர்களே, நம்மளோட சுவையான தயிர் சாதம் பண்றது எப்படின்னு பாத்தீங்க இல்லையா? இந்த தயிர் சாதம் இதே முறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா தப்பே வராத அருமையான தொண்டைக்குள்ள அப்படியே இறங்குற சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடும். நல்லா நினைவுல வைத்துக்கோங்க. அரிசியை குழைய வடிக்கணும். அதுக்கப்புறம் அது வெது வெதுப்பா இருக்கும் பொழுதே அதனுடைய உருவத்தை மாற்றி குழைக்கணும். பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சுவையான அருமையான தயிர் சாதம் தயார். இந்த தயிர் சாதத்தை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? அருமையான கல்யாண வத்தல் குழம்பு. இந்த கல்யாண வத்தல் குழம்பு அப்படின்னா இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து நம்ம பொதுவாக கல்யாணங்களுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கிட்டே வருவாங்க. மோர்க்குழம்பு வேணுமா, வத்தக்குழம்பு வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவாங்க. நம்ம கொஞ்சம் தயிர் சாதம் போட்டுட்டு அந்த வத்தக்குழம்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சுவையான கல்யாண வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கல்யாண வத்த குழம்புன்றது நம்ம நினச்ச நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான குழம்பாகும். அதை தவிர இதை வந்து ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் நல்லா நம்மளுடைய குளிர்சாதன பெட்டியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வேண்டியப்போ எடுத்து அதை போட்டு சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லா வத்த விட்டு சுண்டை விட்டு அதை எடுத்து வைக்கணும். அதில் தான் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா நல்லெண்ணெய் மற்றும் நெய். இப்போ முதல்ல நல்லெண்ணெய் விட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து சேர்த்து பொடிச்சு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நான் முதல்ல என்ன போட போகிறேன்னா கடலைப்பருப்பு. ஏன்னா கடலைப்பருப்பு வந்து வறுப்படுறதுக்கு சிறிது நேரமாக இருக்கும். அதனால நம்ம முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. கடலைப்பருப்பு மட்டும் எடுத்துடலாம். வெந்தயம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால் நம்ம இப்போ உடனே கையோட நம்மளுடைய தனியா, மிளகு, காய்ந்த மிளகாய் மற்றும் ஜீரகத்தை போட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் வந்து நம்ம குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 4 அல்லது 5 மிளகாய் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா புளி போட போனோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக தேங்காய் பூவை போட்டுடலாம். நம்ம உலர்ந்த தேங்காய் அல்லது நம்ம நேரடியாக நம்மளுக்கு தேங்காயிலேருந்து திருகி எடுக்கக்கூடிய தேங்காய் துருவலை உபயோகப்படுத்தலாம். எது உபயோகப்படுத்தினாலும் அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை குறையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா என்னாகும், இந்த குழம்பு கெடாமல் நீண்ட நாள் இருக்கும். இல்லை நம்ம உடனடியாக உபயோகப்படுத்திட்டு போகிறோம்னா லேசாக வறுப்பட்டால் போதும். எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம். குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் முதல்ல கொஞ்சம் நெய் போட்டு நம்மளுடைய மணத்தக்காளி வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் இது நெய்யில் வறுப்படும் போது என்னாகும், இதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கசப்பையும் அந்த நெய் வறுப்பட்டதுனால நீங்கிடும். அதனால தான் நம்ம முதல் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த கரைசலை எடுத்துக்கலாம். அப்படி நம்ம வந்து புளி கரைசல் அல்லாமல் ஏற்கனவே நம்மளுக்கு கடையில் தயார் நிலையில் கிடைக்கக்கூடிய புளி கரைசல் உபயோகப்படுத்தினீங்கன்னா 3 தேக்கரண்டி அளவுக்கான புளி கரைசல் இதுக்கு தேவைப்படும். அதனால் நம்ம 3 தேக்கரண்டி உபயோகப்படுத்தலாம். அல்லது நல்ல ஒரு பெரிய உருண்டை புளியை நல்லா ஊற வச்சு அதுலேருந்து கரைசல் எடுத்துக்கலாம். மணத்தக்காளி நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மீண்டும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடலை பருப்பு, பெருங்காயம் மற்றும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு கடுகு சேர்க்கணும்னு இல்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ நல்லா கடலை பருப்பு வறுப்பட்டுடுச்சு. நம்ம புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம புளி கரைசல் நல்லா வச்சுட்டு அது கூட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து போட்டால் இனிப்பாக இருக்குமே அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெல்லத்தின் அளவை வேணால் குறைச்சிக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேண்டாம்னு தோணுச்சுன்னா ஒரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் என்ன ஆகும், இந்த வெல்லம் போடும்பொழுது
புளி மற்றும் தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம எந்த பண்டம் செய்தாலும் அதில் ஒரு அமிலத்தன்மை இருக்க ஒரு வாய்ப்புண்டு. அந்த அமிலத்தன்மையை தவிர்த்து நம்மளுடைய வயிற்றுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க. இப்போ சர்க்கரை சேர்க்குறாங்க, ஆனால் முதல்லலாம் நம்ம வெறும் வெல்லம் தான் சேர்த்துட்டு இருந்தோம். அந்த காரணத்துக்காக நம்ம இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம், மஞ்சள் பொடி, இது ரெண்டும் சேர்ந்து இந்த புளி கரைசல் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இதை நல்லா திரித்து பொடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பொடியை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய புளி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த ஒரு புளியின் பச்சை மணம் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வறுத்த சாமானெல்லாம் நல்லா பொடிச்சு திரித்து வச்சுருக்கோம். இந்த பொடியை இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா குழம்புக்கு ஒரு கட்டித்தன்மை வர தொடங்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை சிறு தீக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடி நம்ம முழுதமாக போட்டுட்டோம். இந்த பொடி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா இந்த குழம்புக்கு உண்டான கெட்டித்தன்மை வரும். நம்ம வேறு எந்த பொடியுமே இதில் போடல, அதாவது தனியா பொடி, மிளகாய் பொடி அப்படின்னு தனியாக எதுவுமே போடல, வெறும் இந்த பொடியை மட்டுமே அரைச்சி போட்டிருக்கோம். அதை தவிர இதில் வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கல. வெங்காயம், தக்காளி எதுக்காக சேர்க்கப்படும், சேர்க்கலைன்னா கல்யாண வத்த குழம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க. அது அப்படியே அந்த தயிர் சாதத்து மேலே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதை தவிர நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு வத்தல் குழம்பு இது. அதாவது புளி கரைசலில் நம்மளுடைய பொடியை போட்டுடுறோம். வெங்காயம், தக்காளி சேர்த்த இதே மாதிரியான இன்னொரு வத்த குழம்பு நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டானது கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நம்ம ஏற்கனவே வெளியிட்ட நம்மளுடைய வெங்காயம், தக்காளி போட்ட வத்த குழம்புகளையும் பார்த்து மகிழலாம். இப்போ நம்ம இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்கும் பொழுது அந்த எண்ணெய் மேலே அங்கே வர தொடங்கினோன்னா கடைசியாக நம்மளுடைய மணத்தக்காளி வத்தலை எடுத்து இதில் போட்டு மூடி வச்சு பரிமாறலாம். இப்போ நல்ல மிதமான தீயில் 10 நிமிஷம் நம்மளுடைய குழம்பு கொதிச்சுட்டு இருந்தது. பார்த்தீங்களா, நல்ல ஒரு நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை தவிர அங்கே வந்து நீங்கள் எண்ணெய் துளிகள் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா. உங்களுக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு அளவான எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெய்யில் வறுத்த இந்த மணத்தக்காளி வத்தலை சேர்க்க போகிறோம். நம்மளுடைய அருமையான கல்யாண வத்த குழம்பு பரிமாறுவதற்கு தயார். வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்லேயே கல்யாண வத்த குழம்பு செய்து சாப்பிடலாம். கல்யாணத்துக்கு போகாமலே செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.